ஸ்டூடெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க கரஸ்பாண்டிங் தமிழ் வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்னு சொன்னேன். எஸ்எஸ்எல்சி பிறகு போகும்போது இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகும்போது தமிழில் படித்ததுக்கும் கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் என்னன்னு தெரியாமல் ஒரு மாதம் திணறின மாதிரி இல்லாமல் நீங்கள் +2 முடித்த உடனே காலேஜுக்கு போகும்போது ஆங்கிலத்தில் படிக்க போகும்போது இந்த சின்ன தமிழ் வார்த்தைக்கு கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு தெரியாமல் திணறக்கூடாது. அது லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன், தமிழ் வார்த்தை சொல்லும்போதே இங்கிலீஷ் வார்த்தையும் சொல்லிடுவேன். அதனால் 2 பேரும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ உதாரணத்துக்கு இயற்கணிதம். இயற்கணிதம் என்பது என்ன? இயற்கணிதம்னா தமிழ் மீடியத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் இயற்கணிதம்னா. ஆனால் அதுக்கு இங்கிலீஷில் அல்ஜிப்ரான்னு பேர். அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராவினுடைய தமிழாக்கம் இயற்கணிதம். இயற்கணிதம் படிச்சுட்டு அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது ஐயோ என்னமோ புது வார்த்தையாக இருக்கே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு 7x + 3 = 17 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு ஈக்குவேஷன் சொல்லலாம் அல்லது எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பிரஷன். தமிழில் கோவைன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? கோவை. அதாவது இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டேர்ம்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் உறுப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் உறுப்பு தான், இதுவும் உறுப்பு தான். இந்த உறுப்பில் 7x என்பது என்னது? 7x என்பது ஒரு உறுப்பு. ஆனால் இதுக்கு பேர் என்னது? வேரியபிள்னு சொல்லுவாங்க. வேரியபிள். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மாறி. இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தமிழில் மாறிலி. சரியா? இதுக்கு பேர் வேரியபிள், இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். மாறிலி. அப்போ இது மாறிலி, இதுவும் மாறிலி. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்னா காரணி தமிழில். ஃபேக்டருக்கு தமிழில் என்ன? காரணி. இப்போ ஃபேக்டரைசேஷன் சொன்னால் காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லணும். கோஎஃபிஷியன்ட் என்ற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கும். இதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா கழு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஃப்எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 7x அப்படின்னா என்ன? 7 தான் கழு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 7x 7x கழு. 7xக்கு கழு என்ன? 7. இது x என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 7. x என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 7 என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x.
இது கழு. 7 என்பது எக்ஸுக்கு கழு, எக்ஸ் என்பது 7க்கு கழு. இந்த வார்த்தையெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை தான். இந்த வார்த்தை தெரியாமல் சில சமயத்தில் நம்ம பயப்பட வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கணிதம்னா அல்ஜிப்ரா, எக்ஸ்பிரஷன்னா கோவை, ஈக்குவேஷன்னா சமப்படுத்துதல், சமன்பாடு. சமன்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்க. சமன்பாடுக்கு இங்கிலீஷ் டேம் என்னன்னா ஈக்குவேஷன். இந்த வார்த்தைகள்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்க தமிழ் மீடியத்துக்கு போனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தமிழ் மீடியத்தில் உள்ளவங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்கள் மைண்டெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலையும் அது எப்படி நல்ல மார்க் வாங்குறது என்பதில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அல்ஜிப்ரா தானே இப்போ எடுத்தோம். அல்ஜிப்ரா அதாவது இயற்கணிதம். இயற்கணிதத்தில் வந்து 20 மார்க்னு வச்சுக்கோங்க. 20 மதிப்பெண். இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 10 மதிப்பெண், 5 மதிப்பெண், இன்னொரு 5 மதிப்பெண், ஆக 20 மதிப்பெண் சொலையாக எடுப்பது எப்படி? ஒரு இயற்கணிதத்தில் மாத்திரம், அதாவது அல்ஜிப்ராவில் மாத்திரம் 20 மதிப்பெண்ணா 20 மதிப்பெண்ணுக்கு 20 மதிப்பெண் எடுத்துடலாம் ஈஸியாக. உதாரணத்துக்கு இந்த 10 பாயிண்ட் எப்போ எடுக்கலாம்னா மனப்பாடம் பண்ணுதல். மனப்பாடம் பண்ணுறது என்ன? மனப்பாடம் பண்ணுறது ஒரு 10லேருந்து 14 பாயிண்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிங்கனாவே, நான் அடுத்த கிளாஸில் இந்த 10லேருந்து 14 பாயிண்ட்ஸ் எழுதி போடுவேன். அதை மாத்திரம் நீங்கள் தரோவாக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 10 மார்க் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் பைக்கில் இருக்குது. இந்த 5 மார்க் என்னென்னா எடுத்துக்காட்டுன்னு இருக்கும். எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இப்போ இது வந்து சில சாப்டர் 3னால எடுத்துக்காட்டில் 3.1லேருந்து 3.12 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3.1லேருந்து 3.12 வரைக்கும் எடுத்துக்காட்டை மாத்திரம் நான் சொல்லித்தர்ற மாதிரி அப்படியே படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சு படிக்கணும். இந்த எடுத்துக்காட்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த 10 மார்க் எடுத்துடலாம், இந்த 5 மார்க் எடுத்துடலாம், 15 மார்க். சரி, இன்னும் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். எக்ஸசைஸ் இது வந்து E3.1லேருந்து இதே மாதிரி 3.12 14 இருக்கும். இந்த எக்ஸசைஸை போட்டிங்கன்னா நான் சொல்லித்தருவேன். அதை தரவாக படிச்சிட்டிங்கன்னா 20 மார்க் வாங்கிடலாம். இந்த 20 மார்க் வாங்குறதுக்கு இன்னொரு என்னென்னா, பழைய 3 வருஷ கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சு சால்வ் பண்ணால் கண்டிப்பாக 20 மார்க் எடுத்துடலாம் ஒவ்வொரு லெசன்லையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இந்த சாப்டர் வந்து அல்ஜிப்ரா. அதே மாதிரி கணிதத்தில் எது முக்கியமோ அந்த பாயிண்ட்டை மாத்திரம் நான் சொல்லுவேன். மனப்பாடம் பண்ண வேண்டியது மனப்பாடம் பண்ணிடணும், எடுத்துக்காட்டு புரிஞ்சு படிக்கணும், எக்ஸசைஸும் புரிஞ்சு செய்யணும். அது எல்லாம் அந்த மனப்பாடம் படித்தா தான் என்ன செய்ய முடியும். மனப்பாடமாக நான் சொல்கிறத தரவாக வச்சுக்கிட்டு தான் இந்த எடுத்துக்காட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன்.
இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் சொல்ல சொல்ல கரெக்டாக மனப்பாடத்துக்கு ஒரு ஒரு கிளாஸ் நடத்துவேன். அதை அப்படி தரவாக படிச்சுக்கணும். அதை படித்த பிறகு தான் எடுத்துக்காட்டு கடன்னு செஞ்சிடலாம். எடுத்துக்காட்டு செஞ்ச பிறகு எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் போட்ட பிறகு என்ன செய்யணும்? 3 வருஷம் பழைய பேப்பர் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? பழைய கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை தரவாக பார்த்துக்கணும். அடுத்த கிளாஸில் இருந்து பார்ப்போமா மனப்பாடம் எப்படி செய்கிறதுன்னு? லைக் பண்ணுங்கள். பிறகு மற்ற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த யூடியூப் சேனலை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி அந்த உள்நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதை நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி விடுங்க.